பிதாவாகிய கர்த்தரிடமிருந்தும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடமிருந்தும் அனைவருக்கும் கிருபையும் சமாதானம் உண்டாவதாக. ஆமென். கிறிஸ்துவ பண்டிகைக்கு பின்வரும் 2ஆம் ஞாயிறாகிய இந்த நாளிலே கர்த்தருடைய வாழ்வளிக்கக்கூடிய வார்த்தையை வாசிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட பகுதி சற்று நேரத்துக்கு முன்பதாக நம்ம வாசி கேட்ட 1 ராஜாக்கள் புத்தகம் 19ஆம் அதிகாரம் வசனங்கள் 9 to 21 வரை உள்ள பகுதி. அதில் நாம் தியானம் செய்வோம். 1 Kings chapter 19 verses 9 to 21. இதற்கு ஒரு தலைப்பாக தெரிந்து கொண்ட ஒரு தலைப்பு என்றால் Elijah's encounter with God. எலியா கடவுளை சந்தித்த விதம் அல்லது கடவுள் எலியாவை சந்தித்த ஒரு காரியத்தை இந்த நாளில் நேரம் சந்திப்பினாலே விளைந்த காரியங்கள் என்ன, அதன் மூலமாக நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய காரியம் என்ன என்பதை இந்த நாளில் தியானிப்போம். ஆண்டவரை நோக்கி நாம் எழுதி என் கண்மலையும் என் மீட்பருமாகிய கர்த்தாவே, என்னுடைய வாய் வார்த்தைகளும் என்னுடைய இதயத்தின் தியானம் நம்முடைய சமூகத்திலே எப்பொழுதும் பிரீதியாக இருக்க கடவுள். ஆமென். கிறிஸ்துவின் பிரியமானவர்களே, 1 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரம் 9 to 21 வரை நாம் தியானிப்பதற்கு முன்பதாக அதற்கு முன்பான சம்பவங்கள் 2 விஷயத்தை நாம் பார்த்து இது செய்தி கடை செல்வோம். ஏனென்றால் எந்த சூழ்நிலையில இது பேசப்படுகிறது என்பது மிக முக்கியமானது. முதலாவதாக நாம் பார்க்கின்ற போது 18ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்திலிருந்து 40ஆம் வசனம் வரைக்கும் பார்க்கின்ற போது அங்கே கடவுளால் தெரிந்து கொள்ளப்பட்ட மனுஷன் எலியா மிக சிறந்த ஒரு அஞ்சா நெஞ்சன். அவருடைய ஊழியமே ஒரு வித்தியாசமாக இருந்தது, ஒரு அட்வென்ச்சரஸாக இருந்தது. சாதாரணமான ஒரு மனுஷன் கிடையாது. He was a revolutionary, புரட்சிகரமான ஊழியம். கர்மேல் பர்வதத்தில், அதாவது இஸ்ரவேல் ராஜா மற்றும் அவரை சார்ந்தவர்கள், இஸ்ரவேல் ராஜா ஆகாப் ராஜா, அவன் கர்த்தருக்கு விரோதமாக ஏராளமான பாவங்களை செய்தார். கர்த்தருக்கு நியாயமாய் பிரியமாய் நடந்து கொள்ளவில்லை. அவன் திருமணம் செய்திருந்த ஒரு பெண் எசபேல் என்பவள், அவளும் வேறு இனத்தை சேர்ந்தவளாக இருந்தாள். ஏனென்றால் அன்றைய காலகட்டத்தில் பார்க்கின்ற போது அது ஏற்றுக்கொள்ளப்படாத ஒரு காரியமாக இருந்தது. இவன் ராஜா ஆகாப் இஸ்ரவேலின் ராஜா, ஆனால் அவனை ஆட்டி படைக்கின்ற அவனுடைய மனைவி எசபேல் அவளுடைய பேச்சை கேட்டு அவன் இஸ்ரவேலில் இருக்கின்ற ஊழியக்காரர்கள் எல்லாம் கொன்று போடுகின்ற காரியத்தை பார்க்கிறோம். ஆகவே அந்த ஒரு விஷயத்துல அவர்கள் தீவிரமாக ஈடுபட்டுக் கொண்டிருக்கிற போது எலியா அவனுடைய ஊழியத்தை நாம் பார்க்கிறோம். அங்கே அவன் இஸ்ரவேலின் தேவனாகிய கடவுளை விட்டு பாகால்களை தரிசித்துக் கொண்டிருக்கின்ற, பாகால்களை வணங்கிக் கொண்டிருக்கின்ற எசபேல் மற்றும் அவளுடைய அந்த அவர்கள் வழிபடுகின்ற அந்த தெய்வங்களுக்கு அவன் அதாவது பலிபடங்களை கட்டினான் என்று சொல்லி நாம் வேதத்தில் பார்க்கிறோம். இந்த பகுதியில் அது கர்த்தருக்கு பிரியமில்லாத ஒரு காரியமாக இருந்தது. அந்த ஒரு சூழ்நிலையில கடவுள் எலியாவை எழுப்பி அவன் மூலமாக வலிமையான ஊழியம் செய்யப்படுகிறது. அங்கே கர்மேல் பர்வதத்துல ஒரு பெரிய ஒரு சவால் நிறைந்த ஒரு போட்டி நடக்கிறது. என்னென்றால், நீ வணங்குகிற கடவுள்கள் பெரியதா அல்லது நான் சேவிக்கிற ஜீவனுள்ள கடவுள் உண்மையானவரா, ஜீவனுள்ளவரா என்ற ஒரு காரியத்தை இங்கே அவர்கள் வைக்கிறார்கள். அங்கே இஸ்ரவேலில அவர்கள் பார்க்கப்போது இந்த எசபேல் அவள் வணங்கிக் கொண்டிருந்த அந்த ஒரு காரியம், பல கடவுள்களை அங்கே வணங்கிக் கொண்டிருந்தார்கள். மிடில் ஈஸ்ட்ல, மத்திய தலைக்கிழக்கு நாடுகள் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோமே அங்கே. ஆனால் இவன் இஸ்ரவேலின் ராஜாவாகிய ஆகாப் ஒரே கடவுளை வணங்க வேண்டும், வானத்தையும் பூமியும் மண்ட சராசரத்தையும் படைத்த கடவுளை வணங்க வேண்டும். ஆனால் அதை அவன் விட்டு மனம் போன போக்கில் அவனுடைய மனைவி பேச்சு கேட்டு அவன் கர்த்தருக்கு விரோதமாக கோபம்
உண்டாக்குறதுக்காக கர்த்தருக்கு விரோதமான வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்காங்க. அப்போ அப்பேற்பட்ட ஒரு சூழ்நிலையில ஒரு சேலஞ்ச் எடுத்துக்கொண்டு இவர் எலியா வருகிறார். அந்த சேலஞ்ச் அவனும் ஏற்றுக்கொள்கிறான். ஆகாம், நான் 450 பாகால் தீர்க்கதரிசிகளை உனக்கு அனுப்புகிறேன், அவரிடத்துல நீ போட்டி போட்டு ஜெயித்து காட்டு. கர்மேல் பர்வதத்துல அவர்களுக்கே அந்த வாய்ப்பை முதலாவதாக எலியா கொடுக்கிறார். சரி, நீங்களே உங்களுடைய பலிகளை அங்கே அந்த பலிக்கூடத்தின் மேல நீங்கள் பலிகள் உங்களுடைய கடவுளை நோக்கி கூப்பிடுங்கள், அது அது படிச்சுக்கிறதா என்று பார்க்கலாம். அதன் பிறகு நான் செய்கிறேன் என்று சொல்லி. ஆனால் அவர்கள் அந்த காரியத்தை செய்து பலியெல்லாம் விட்டு அந்த கடவுளை கூப்பிடும் போது ஒரு நாளெல்லாம் வரல. அதன் பிறகு எலியா அவனுடைய டர்ன் வருகிறது. அவர் செய்கின்ற போது அந்த பலிக்கூடத்தின் மேல் தண்ணியெல்லாம் ஊற்றி இப்பொழுது நான் கூப்பிடுகிறேன் சொல்லி அவர் கூப்பிடுகிறார். அப்பொழுது கர்த்தர் பட்சிக்கிற அக்னியாக வந்து அந்த அதாவது பலியை அவர் எடுத்துக் கொள்ளுகிறது, அங்கீகரித்துக் கொள்ளுகிறதை பார்ப்போம். அங்க இருக்கிற தண்ணீரெல்லாம் நக்கி போட்டது என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். அப்போ அங்க இருக்கிற ஜனங்கள் எல்லாம் பார்த்து கர்த்தரே தெய்வம் என்று சொல்லி கர்த்தரை மகிமைப்படுத்தினார். உடனடியாக ஒரு போட்டி இருந்தது இல்லையா? அந்த போட்டியின் பிரகாரமாக அந்த சவாலை இவர் ஜெயித்ததினால இப்பொழுது அந்த 450 தீர்க்கதரிசிகளையும் பாகால் தீர்க்கதரிசி கொன்று குவிக்க வேண்டும். அதை அவர் செய்தார். யாரு? தீர்க்கதரிசி எலியா. 450 பாகால் தீர்க்கதரிசிகளையும் கீசோன் ஆற்றங்கரையில அவர் வெட்டி போட்டார் என்று சொல்லி 18ஆம் அதிகாரம் 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம் 40ஆம் வசனத்துல பார்க்கிறோம். அதன் பிறகு 401 வெட்டி போட்டது 450 பேரை வெட்டி போனார்னா எந்த அளவுக்கு அவர் ஆக்ரோஷத்தோட கர்த்தருக்காக வைராக்கியமாக நின்றிருப்பார் என்று நீங்க பாருங்க. அதன் பிறகு நடக்கின்ற சம்பவம் 19ஆம் அதிகாரத்துல 1-8 வரைக்கும் நம்ம பார்த்தோம். அங்கே அங்கிருந்து அவர் வந்து விடுகிறார் எலியா. வந்த பிறகு இந்த விஷயத்தை ஆகாப் ராஜா, இஸ்ரேலின் ராஜா ஆகாப் ராஜா தன்னுடைய மனைவியிடத்தில் சொல்கிறார். நடந்த விஷயம் தெரியுமா? இது போல எலியா தீர்க்கதரிசி அடுத்து நம்ம பாகால் தீர்க்கதரிசி சேர்ந்து ஒரு போட்டி நடந்தது. அதுல அவர் ஜெயிச்சிட்டாரு, கடைசியில 450 பேரையும் கொண்டுட்டாரு அப்படின்னு சொன்னா ரொம்ப கோபம் இருக்கு இந்த இசபெலுக்கு. சமாச்சாரம் அப்படியா? 19ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்துல பாருங்க. அப்ப சொல்றா பாரு, அவன் ஒரு போட்டி, அதாவது ஒரு சவால் விடுகிறான். போய் ஒரு ஆளை அனுப்பி 24 மணி நேரத்துல உன் கதையை முடிச்சிடுறேன், உன்னை கொன்று போடுவேன் என்று சொல்லி ஒரு பெண் போய் 450 பேரை 450 பாகால் தீர்க்கதரிசியை கொன்று போட்ட எலியாவிடத்துல போய் சொல்லும்படி சொல்லுகிறாங்க. அதை கேட்ட பிறகு கொஞ்சம் நல்லா யோசிச்சு பாருங்க. இவர் பயந்து போனார். உயிர் மேல பயம் வந்துச்சு. ஆகையால எப்படியாவது உயிரை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி தன் பிராணனை காத்து 3ஆம் வசனத்துல 19:3 தன் பிராணனை காத்து அவர் அங்கிருந்து பெரிய வேற இடத்துக்கு அவர் போறார். ஒரு டிப்ரெஸ்ட் மைண்ட் வந்துருது அவருக்கு. டிப்ரெஸ்ட் ஒரு சோர்ந்து போன ஒரு மைண்ட் செட் அவருக்கு வந்து விடுகிறது. ஆகவே 24 மணி நேரத்துல சொல்றாங்கன்னா ஒரு எல்லாருக்கும் ஒரு பயம் இருக்குல்ல. எப்பேற்பட்ட வீர சூரனாலையும் ஒரு பயம். ஆனால் என்னன்னா கர்த்தருக்காக வைராகியமாக நின்ற இந்த மனுஷன், இந்த பெண், அவள் ராணி என்றாலும் கூட அதிகாரம் ராஜாவிடத்துல இருந்தது. ஆனால் கூட இவள் ஆட்சி படைக்கின்றபடி ஆகாப் ராஜா ஆடிக்கொண்டிருந்தான். ஆனால் அவன் சொன்னதை செய்து விடுவாளோ என்ற ஒரு உயிர் பயம் வந்து அவன் அங்கிருந்து 3ஆம் வசனத்துல பாருங்க 129 கிலோமீட்டர் தூரம் இருக்கின்ற பெர்ஷேபாக்கு போகிறான். உயிரை காப்பாற்றிக் கொள்ள கொஞ்சம் நடந்து போறார் என்று சொல்லி இருக்கிறது. 129 கிலோமீட்டர் 80 மைல். உயிரை காப்பாற்றிக் கொள்ள எப்படியாவது எந்த காரியமாக செய்ய வேண்டும் என்று சொல்லி பிரியமானவர்களே, அங்கே போன பிறகு நடந்தது என்ன என்றால், ஒரு சூளை செடியின் கீழே அவன் உட்கார்ந்து கொண்டு நான் சாக வேண்டும் என்று சொல்லி அவர் கேட்கிறான். 4ஆம் வசனத்துல அங்க இன்னொரு ஒரு கோரிக்கை வைக்கிறான். போல கர்த்தாவே, என்னுடைய ஆத்மாவை எடுத்துக்கொள்ளும், நான் என் பிதாக்களை பார்க்கிலும் நல்லவன் அல்ல. என் பிதாக்களை பார்க்கிலும் நல்லவன் அல்லன்னா சரிப்பா, நீ நல்லவன் இல்லை, ஆனாலும் கர்த்தருடைய ஊழியத்தை செய்கின்ற ஒரு அட்வென்ச்சரஸ் பர்சன் இல்லையா? நீ கர்த்தருக்கு எதிர்த்து தைரியமாய் போய் செய்கின்ற ஒரு ஊழியக்காரன்,
அப்படி இருக்கின்ற போது ஏன் நீ இந்த அளவுக்கு நீ உனக்கு சோர்வு வந்தது என்று பார்க்கின்ற போது பிரியமானவர்களே, அப்படி சொல்லிட்டு அவன் என்ன பண்றான், அங்கேயே கொடுத்து நித்திரை பண்ணுகிறான். சோ இங்கே நம்ம பார்க்கின்ற போது we could see a depressed mindset of Elijah. ஒரு சோர்ந்து போன ஒரு இருதயம் அவனுக்குள்ளாக இருக்கிறதை இங்கே நம்ம பார்க்கலாம். எந்த ஒரு விஷயத்துல எலியா மிக தைரியத்தோடு இருந்தாரோ அதே எலியா இப்பொழுது நிலை குலைத்து போனவராக இருக்கிறார். காரணம் என்னன்னா உயிர் பயம். எல்லாருக்குமே அந்த பயம் வந்துடல. கொரோனா வந்த போது நமக்கு எப்படி இருந்தது இல்லையா? எல்லாருக்குமே அந்த உயிர் பயம் இருந்தது. ஆகவே பிரியமானவர்களே, அந்த உயிர் என்பது மிக முக்கியமானது. அதை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் என்ற உலக பிரகாரமான ஒரு ஆசை எலியாவுக்குள்ள இருந்தது என்றால் அதுல நாம் ஆச்சரியப்பட வேண்டிய இல்லை. ஆனால் இந்த உயிருக்கு, அதாவது ஏன் இந்த பயம் வர வேண்டும் என்று பார்க்கின்ற போது, இந்த உயிர் பயம் இல்லாத ஒரு மனுஷனாகத்தான் நீங்கள் இருந்தார். ஆகவே தான் எந்த சேலஞ்சையும் அவர் ஏற்றுக்கொண்டார் சுலபமாக. எல்லா சவாலையும் ஒரு ராஜா சவால் கொடுக்கிற போது ஏற்றுக்கொண்டு, நான் ஜெயித்து காட்டுகிறேன், என்னுடைய தேவன் ஜீவன் உள்ளவர் என்பதை நான் நிரூபித்து காட்டுகிறேன் என்று சொல்லி, இல்லைன்னா அவருடைய உயிர் போகும். அதையெல்லாம் மேற்கொண்டு அங்கே ஜெயித்து அந்த 450 பாகத்திற்கு சிலை கொண்டு போட்டு, ஆனால் இப்பொழுதோ இவருக்கு இந்த உயிர் பயம் ஏற்படுகிறது. பிரியமானவர்களே, இப்போ அந்த அச்சம் என்பது ஒரு மடமையான ஒரு விஷயம் என்பது அவருக்கு ஏன் தெரியவில்லை? இதுதான் கேள்வி. இது ஒரு கோழைத்தனமான ஒரு காரியம், முட்டாள்தனமான ஒரு காரியம் என்பது. ஏன்னா இவர் இஸ் வெரி அட்வென்ச்சரஸ் பர்சன் இல்லையா? துணிந்தவனுக்கு தூக்குமடையும் பஞ்சுபத்தை இல்லையா? இவர் அதுக்கெல்லாம் சளைத்தவர் அல்ல. மரணமா எஸ் பரவாயில்ல என்று சொல்லி கர்த்தருக்காக துணிந்து நின்றவர். ஆனால் இவருக்கு இப்பேற்பட்ட ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது. இதன் மூலமாக நாம் தெரிந்து கொள்ளுகின்ற ஒரு காரியம் என்னென்றால், சோர்ந்து போறவனை கடவுள், அதாவது வேதனைப்படுத்துகிற கடவுள் அல்ல. அங்க நடக்கிற காரியம் என்ன, அவன் அங்கே படுத்து நித்திரை பண்ணி கொண்டிருக்கிற போது ஒரு தூதன் அவனை தட்டி எழுப்பி, எப்பா எலியா நீ எழுது மேல ஒரு தலை மாவட்டல ஒரு அடையும் தண்ணியும் வச்சிருக்கோம், அதை எடுத்து சாப்பிடுங்க அப்படின்னு சொன்னோன்ன அவன் எழுந்து அதை சாப்பிட்டு மறுபடியும் படுத்துக் கொண்டான். ஒரு சோர்வு, ஒரு வேதனை இருக்கின்ற போது என்ன சாப்பிடுறது தெரியாது. ஆனால் மறுபடியும் அந்த தேவதூதன் அவனை தட்டி அவனை எழுப்புறான். எழுந்துரு, போஜனம் பண்ணு என்று சொல்ல, எலியா அதை புரிந்து மறுபடியும் அதை சாப்பிட்டு மறுபடியும் படுத்துக் கொள்ள, மறுபடியும் அவன் தட்டி எழுப்புகிறான். நீ போக வேண்டிய இடம் தூரம், பிரயாணம் பண்ண வேண்டிய இடம் வெகு தூரம் என்று சொல்ல, அதன் பிறகு அவன் போஜனம் பண்ணி அங்கிருந்து அவன் எழுந்து கொள்கிறான். அந்த போஜனத்தை புசித்து அதன் மூலமாக அவன் பிரயாணம் பண்ணி 40 நாள் இரவும் பகலும் நடந்து என்று சொல்லி மிக தெளிவாக இருக்கிறது பாருங்கள். அதாவது 8ஆம் வசனம் 19:8, அப்பொழுது அவன் எழுந்திருந்து புசித்து குடித்து அந்த போஜனத்தின் பலனால் 40 நாள் இரவும் பகலும் ஓரேபிலும் தேவனுடைய பர்வதம் மட்டும் நடந்து போனான். சோ நடக்கிறது எவ்வளவு, அந்த காலத்துல வேற கிடையாது மோட் ஆஃப் டிரான்ஸ்போர்ட். இவர் நடந்துதான் போக வேண்டும், அல்லது கழுத மேல போவாங்க, இல்ல வேற எந்த விதமான டிரான்ஸ்போர்ட் இருந்தது தெரியல. ஆனால் எல்லாம் நடந்தார்கள் என்று சொல்லி தான் நீங்க பார்க்கிறோம். அந்த அந்த சம்பவம் நடந்த அந்த கர்மேல் பருவத்துல இருந்து அவர் பேர்ஷபா வரைக்கும் நடந்தார். பேர்ஷபா வரைக்கும் 129 கிலோமீட்டர். இங்கேயும் 40 நாள் நடந்து போனாங்க. அது எவ்வளவு தூரம் தெரியல. பிரியமானவர்களே, கடவுள் சொல்லுகின்ற அந்த காரியத்தை அவர் கேட்டு போனார். சோர்ந்து போன ஒரு சூழ்நிலையில அவருக்கு என்னதான் ஏற்பட்ட ஒரு சோர்வு ஏற்பட்டது என்பதுதான் இப்போ இந்த நாளின் செய்தி. சோர்வோடு இருக்கிற மனுஷனை இப்போ செய் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பலவந்தம் பண்ணல. ஆனால் நீ போக வேண்டிய தூரம் இருக்கிறது, உனக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்பு இருக்கிறது, அதை கொஞ்சம் யோசித்து பாரு என்று சொல்லி ஞாபகப்படுத்துகிற ஒரு காரியமாக தான் பார்க்கணும். கடவுள் பலவந்தப்படுத்துகிறவர் அல்ல. நீ போக வேண்டிய இடம் அது வரைக்கும் நீ போ. அவன் சரி கேட்டுக்கிறான், போறான். போயிட்டு ஒரு 40 நாள் அவன் நடந்து போய் ஒரே பர்வதம் போயிட்டு அங்க ஒரு குகையில போய் படுத்துக்கலாம். இது இன்னைக்கு மெசேஜ்ல ஃபர்ஸ்ட் வெர்ஸ் தான் 9ஆம் வசனம். அங்கே அவன் ஒரு கெபிக்குள் போய் தங்கினான் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். பிரியமானவர்களே, பிசிக்கலி he needed rest and replacement இல்லையா? அதை கடவுள் கொடுத்தார்.
ஆனாலும் கூட மறுபடியும் போய் அந்த குகையில நான் இருப்பேன்னா என்ன அர்த்தம் சொல்லுவாங்க? கேவ் மேன். கேவ் மேன் இஸ் a man who behaves in an aggressive way. கட்டுமீறிய ஒரு வன் செயல், அதாவது நடத்தை உடையவன். நீ சொன்ன நான் செய்யணுமா? அதாவது கேவ் மேன் அப்படிதான். ஏன் நீ போறப்பா? நீ அதுக்காக நீ அழைக்கப்படவில்லை. நீ கர்த்தருடைய ஊழியம் செய்ய அழைக்கப்பட்டவன். ஆகவே நீ அங்கிருந்து வெளியே வாழ்றதுதான் கர்த்தருடைய எதிர்பார்ப்பு. சரி, அதற்காக அவருக்கு எவ்வளவு சொல்லியும் தூதன் வந்து 2 முறை எழுப்பியும் அவ்வளவு தூரம் நடந்து வந்தா மறுபடியும் குகைக்கு போயிடுறாரு. என்னதான் பண்றது? பிரியமானவர்களே, அங்கே பார்க்கின்ற போது அவர் தன்னுடைய வார்த்தை அவனுக்கு உண்டாகிறது. எலியாவே, இங்கே உனக்கு என்ன காரியம் என்றார். எலியாவே, இங்கே உனக்கு என்ன காரியம்? இதுதான் கடவுள் கேட்கின்ற ஒரு வசனத்தை இங்கே நம்ம பார்க்கிறோம் இந்த நாளை செய்தியில. What are you doing here, Elijah? Come on, என்ன பண்ணிருக்கிறீங்க இங்க? என்ன நீ செய்திருக்கிறப்பா? கோவைக்குள்ளையா ஒழிஞ்சிருக்கிற நீ? தைரியமாவா? நீ தைரியசாலியா? நீ போற கிடையாது. என்னுடைய ஊழியத்தை செய்கிற நீ சர்வ வல்லவருடைய ஊழியக்காரன் நீ. கமான், எழுதுவார் சொல்லு. ஆனா அதுக்கு மசிந்து அவர் செய்தாரா? பதில் கொடுத்தாரா? ஆமா, சொல்லுங்க. வசனம் படிக்கும்போது கேட்டீங்களா? பதில் கொடுத்தாரா? என்ன கொடுத்தாரு? அதுக்கு சேனைகளின் தேவனாகிய கர்த்தருக்காக அவர் சொல்ற அந்த ரெஸ்பான்ஸ் பாருங்க. கர்த்தருக்காக வெகு பக்தி வைராகியமாக இருந்தேன். இஸ்ரவேல் புத்திரர் உமது உடன்படிக்கை தள்ளிவிட்டார்கள். உம்முடைய பலிபடங்களை இடித்து உம்முடைய தீர்க்கதரிசிகளை பட்டயத்தினால் கொண்டு போட்டார்கள். நான் ஒருவன் மாத்திரம் மீதியா இருக்கிறேன், என் பிராணனையும் வாங்க திருடுகிறார்கள் என்றார். அப்போ இஸ்ரவேல்ல வேற யாருமே இல்லை, நான் ஒருத்தர் தான் எஃபர்ட் போட்டேன். இந்த இஸ்ரவேல் ஜனங்களே அவங்கள கொண்டு போட்டாங்க, தீர்க்கதரிசிகளை கொண்டு போட்டாங்க. அடுத்து உங்களுடைய பலிபடங்களை இடித்து தரைப்பட்டமாக்கிட்டாங்க, உங்களுடைய உடன்படிக்கை தள்ளி விட்டார்கள். அப்படி நான் ஒரே ஒருத்தர் என்னையும் கொல்ல பார்க்கிறார்கள். இதுதான் அவர் சொன்ன ஒரு ஸ்டேட்மெண்ட். இதே ஸ்டேட்மெண்ட் தான் 14ஆம் வசனத்துல கூட அவர் சொல்லுறார். அப்ப ஆண்டவர் சொல்றாரு, அப்படியா சமாச்சாரம்? அவர் வந்து என்ன பண்றாருன்னா அதுக்கு நேரடியான ஒரு பதில கொடுக்கல. இவன் சொன்ன பிறகு அங்கிருந்து அவர் கடந்து போறாரு. அவர் கடந்து போகின்ற போது என்ன நடக்குதுன்னா பாருங்க, என்ன நடக்குதுன்னா அங்கதான் ஒரு பெரிய ஒரு டர்னிங் பாயிண்ட் நம்ம பார்க்கிறோம். கர்த்தருக்கு முன்பாக பர்வதத்தில் நின்றார். அவன் வந்து நிற்கிறான். அதாவது இதோ கர்த்தர் கடந்து போனா கர்த்தருக்கு முன்பாக பர்வதங்களை குலைக்கிறதும் கண்மலை உடைக்கிறதுமான பலத்த பெருங்காற்று உண்டாயிற்று. ஆனாலும் காற்றிலே கடவுள் இல்லை. பெருங்காற்றோடு கடவுள் போறாரு. மலை மேல வந்து நிக்க சொன்னாரு, வந்து நின்றான். குகையில இருந்து வெளியே வந்துட்டான், மலை மேல நிக்க சொன்னார், நின்றுட்டான். ஆனா கடவுள் அவருக்கு பதில் சொல்லல. போறார். போகும்போது பெரிய காற்று இறைச்சலோட அவரு போறார். ஆனா கடவுள் அதுல இல்ல. அடுத்ததாக ஒரு பெரிய பூமி அதிர்ச்சி ஆகுது. அந்த இடத்துல பயங்கரமான ஒரு பூமி அதிர்ச்சி. அங்கேயும் கடவுளை அவன் பார்க்கல. 3வது 12 பூமி அதிர்ச்சிக்கு பின் அக்கினி உண்டாயிற்று. அக்கினியிலும் கர்த்தர் இருக்கவில்லை. அப்போ கடவுள் போயிட்டாரா? இவ்வளவுதான் நடந்துருந்தது. அப்போ இப்படி ஆரவாரத்தோட ஆர்ப்பாட்டத்தோட தான் கடவுள் வந்து பதில் கொடுப்பாரா என்ற ஒரு எண்ணம் அவருக்கு ஏற்படுகிறது இல்லையா? ஆரவாரத்தோடு ஆர்ப்பாட்டத்தோடு தான் கடவுள் பதில் கொடுப்பாரா என்ற ஒரு எண்ணம் அவனுக்கு இருக்கிறது. பிரியமானவர்களே, அங்கே ஒரு மெல்லிய சத்தம் உண்டாகிறது. அந்த ஆர்ப்பாட்டத்தோடு தான் எப்பொழுதுமே கடவுள் தன்னை வெளிப்படுத்துவார் என்று நினைக்கவே கூடாது. ஆர்ப்பாட்டமான செயல்கள் மூலமாக தான் கர்த்தருடைய செயல் நடக்கிறது என்பதை நாம் எப்பொழுதும் புரிந்து கொள்ள முடியாது. அமைதியாகவும் அமெரிக்கையாகவும் ஆண்டவர் பெரிய காரியத்தை செய்ய வல்லவராய் இருக்கிறார். ஆச்சரியமானவர்களே, மெல்லிய சத்தத்தோடைய ஸ்மால் வாய்ஸ் கர்த்தர் தன்னுடைய திட்டத்தை அவரிடத்துல பேசுகிறார் என்பதை நாம் இங்க 12ஆம் வசனத்துல பார்க்கிறோம். அப்பதான் பதில், அதாவது ரெஸ்பாண்ட் பண்றான் ப்ராப்பரா. அதை 13ஆம் வசனம் பார்த்தா, அதை எலியா கேட்ட போது தன் சால்வையினால் தன் முகத்தை மூடி கொண்டு வெளியே வந்து கெபீர் வாசலில் நின்றான். அப்பொழுது இதோ எலியாவே, இங்கே உனக்கு என்ன காரியம் என்கிற சத்தம் அவனுக்கு உண்டாயிற்று. மறுபடியும் கேட்கிறார், வாட் இஸ் தட் யூ ஆர் டூயிங் மேன்? இங்க ஏன் இருக்கிற?
மெல்லிய சத்தத்தை கேட்ட பிறகு அவன் முகத்தெல்லாம் மூடின்னு வெளியே நிற்கிறான். ஆண்டவரே என்ன செய்யணும்ன்ற ஒரு எண்ணத்தோட தான் நிற்கிறான். அப்ப நீ ஏன்பா நீங்க இருக்கிற? மெல்லிய சத்தத்தோடு கேட்ட ஒரு காரியம் பெரிய ஒரு அசைவை அவனுக்குள்ளாக உண்டு பண்ணது என்பதை நாம் பார்க்கலாம். பிரியமானவர்களே, பிரெஞ்சு மிஷனரி பிரேயர் பேண்டனுடைய ஒரு கேப்ஷன் FMPB, அதுல ஒரு சொல்ல, மிஷனரி பணி என்பது பெரும் கூட்டம் செய்யும் ஆரவாரம் அல்ல, சிறு கூட்டம் சிந்தும் கண்ணீரின் விளைவு என்று சொல்லி. இன்றைக்கு நம்முடைய இந்திய தேசத்துல எத்தனையோ மக்கள் இருக்கிறார்கள். எல்லா மக்களும் கர்த்தரை தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி ஒரு சிறு கூட்டமாக நாம் கடவுளை நோக்கி முழங்கால் படிட்டு ஜெபிக்கின்ற போது அந்த சத்தத்தை கேட்கிற கடவுள் பெரிய காரியத்தை செய்வார். ஏன்னா நீயும் பரலோகத்துக்கு போன, மோட்சத்துக்கு சொர்க்கத்துக்கு போனோம், எல்லாரும் போனோம், எல்லா மக்களும் நன்மை பெற வேண்டும். அதுதான் நீதி, நியாயம். புரிச்சுக்கல? மற்றபடி இதெல்லாம் ஒண்ணும் மனமாற்றம் என்பது கிடையாது. மனமாற்றம் கர்த்தருடைய பிள்ளைகள் தான். நம்ம எல்லாரும் நம்முடைய தேசத்தில் இருக்கிற எல்லாரும் நாம் கர்த்தருடைய பிள்ளைகள். அவரோடு கூட நாம் நித்திய காலமாக வாழ வேண்டும். அதுதான். ஆகவே இங்கே உனக்கு என்ன வேலை என்று சொல்லி அப்படியே கேட்கின்ற ஒரு காரியத்தை நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, கர்மேல் மலையின் மேல் ஏற்பட்ட ஒரு வெற்றி முழு இஸ்ரவேலரும் மனம் திரும்ப போதுமான ஒரு செயல் என்று சொல்ல முடியாது, இல்லையா? அந்த ஒரு சம்பவத்தினால முழு இஸ்ரவேல் மக்களும் மாறிட்டாங்க என்று சொல்லி சொல்ல முடியாது. ஆனா அதை மாற்ற கடவுளால் முடியும். செய்ய வேண்டிய காரியம், உன்னுடைய டியூட்டி நீ செய்து. பவுல் நட்டான், அப்போலோ நீர் பாய்ச்சினான், தேவனே விளைய செய்தார். அவரால் தான் முடியும். ஒரு பெரிய டிரான்ஸ்பார்மேஷன், ஒரு எழுப்புதல் உண்டாகுது என்றால் அவரால் தான் முடியும். செய்ய வேண்டிய காரியம், நம்முடைய கடமையை செய்ய வேண்டும். அதுதான் முக்கியம். பிரியமானவர்களே, இங்க பார்க்கின்ற போது, அதாவது எலியாவின் ஆர்ப்பாட்டமான அட்டகாசமான செயல்பாட்டினாலே தேசத்திலே ஒரு அசைவு உண்டாகாமல் போனாலும் கூட கடவுளின் ஒரு மெல்லிய குரல் ஒவ்வொரு உள்ளங்களிலும் ஊடுருவி அதிலே ஒரு பெரிய ஒரு அசைவை உண்டு பண்ணுகிற, ஒரு மாறுதலை உண்டு பண்ணுகின்ற ஒரு குரல் தான் எலியாவுடைய உள்ளத்திலும் கூட ஒரு பெரிய மாறுதலை உண்டு பண்ணது. அவதான் அந்த அவனுடைய உள்ளத்தை தொட்டத்தினாலே புகைக்கு மேலே அவனை வரவழைக்க அந்த சத்தத்திற்கு, அந்த மெல்லிய சத்தத்திற்கு அவ்வளவு வல்லமை இருந்தது. ஏனென்றால் வல்லமை என்பது ஆரவாரத்தோடு பெரிய ஆர்ப்பாட்டத்தோடு செய்யப்படுகிற காரியம் அல்ல. மெல்லிய சத்தத்தோடு கூட கடவுள் பேசுவார். இந்த காரியத்தை தான் நாம் பார்க்கிறோம். மறுபடியும் பார்க்கின்ற போது இங்க என்ன காரியம் என்று கேட்கின்ற போது 10ஆம் வசனத்துல மறுபடியும் அதே காரியத்தை சொல்ல ஆரம்பிக்கிறான். அதே ஸ்டோரி, இஸ் ரிப்பீட்டிங் தி சேம் ஸ்டோரி. எங்க 10ஆம் வசனத்துல சொன்ன அதே காரியத்தை, அதற்கு அவர் சேனைகளின் தேவனாய் கர்த்தருக்கு வெகு பக்தி வைராகியம். நீ ஒருத்தன் தான் பக்திமானா? நீ ஒருத்தன் தான் கடவுளுக்கு பிரியமா நடந்தியா என்ற கேள்வியே வருது இல்ல? அடுத்தது என்ன சொல்கிறார்? இஸ்ரவேல் புத்திரர் உமது உடன்படிக்கை தள்ளிவிட்டார்கள். ஓகே ஃபைன், உங்களுடைய வழிபடங்களை எடுத்து உங்களுடைய எதிர்க்கு சிறை பட்டயத்தினால் கொண்டு போட்டார்கள். 10ஆம் வசனம் சொன்ன அதே தான். நான் ஒருவன் மாத்திரம் மீதியா இருக்கிற என் பிராணத்தையும் வாங்க தேடுகிறார்கள் என்றான். அதேதான். நீ எவ்வளவு பரப்பா சொல்லு, நீ சொன்னதே சொல்றியே இல்லையா? ஆண்டவர் சொல்றாரு இல்லையா? மறுபடியும் நீ அதே தான் சொல்ற. நீ அப்போ இவருக்கு மறுபடியும் கேட்டா அதே தான் சொல்றாரு. அவருக்கு தெரிஞ்சது ஒண்ணுதான். மறுபடியும் வேற எதனா பதில் சொல்றாரு பார்த்தா அதே தான் சொல்றாரு. ஆகினால so this is the right time for God to take a decision on this particular matter. ஏதோ விஷயத்துல இவரு அரண்டு போய்கிறாரு. அரண்டு போனவனுக்கு இருந்ததெல்லாம் பேயிடுவாங்கல்ல, அது போல என்ன பண்றது தெரியல, ஃபர்தர் ஸ்டெப். ஆனா என்ன கேட்டாரு? சூரிய செடியின் கீழே இருந்து நான் சாக வேண்டும், நீ சாக வேண்டியதுதான், அங்கே இருக்க வேண்டியதுதானே, நீ ஏன் வந்த என்ற கேள்வி வைக்கப்படுது இல்லையா? ஆண்டவரால் வைக்கப்பட முடியாது. சோ அவர் இந்த தொடர்ந்து இந்த பொறுப்பை செய்ய முடியாதபடிக்கு தத்தளிக்கிறார், தடுமாறுகிறார். ஏதோ ஒரு காரியம் அவரை போட்டு ஆட்டுகிறது, வேதனை ஏற்படுத்திக் கொண்டிருக்கிறது, உயிர் பயம். சரி, இவர் அந்த உயிர் போகாதபடிக்கு அவரை எடுத்துக்கொள்வோம் என்று சொல்லி, so now God takes a decision and he implements those decision through Elijah. எலியா மூலமாகவே அந்த தீர்மானத்தை அவர் நிறைவேற்றி அதை செயல்படுத்துகிறார் என்பதை தான் நீங்க நாம் 15ஆம் வசனத்திலிருந்து 21ஆம் வசனம் வரைக்கும் பார்ப்போம். அதாவது பிரியமானவர்களே, this proposed act is not a mere transition but a great transformation.
அதாவது இந்த பொறுப்பை இன்னொருவருக்கு கொடுக்க வேண்டும் என்று சொல்லி கடவுள் தீர்மானிக்கிறார். யாருடைய பொறுப்பை? எலியாவுக்கு இருக்கிற அந்த பொறுப்பு, அதை இன்னொருவருக்கு கொடுக்க வேண்டும். அடுத்து அந்த ராஜா சரியில்லை, யாரு? இஸ்ரேல் ராஜா, ஆகாப் ராஜா கர்த்தருக்கு பிரியமா இல்லை, அவனை மாற்ற வேண்டும். அதே போல சீரியாவுடைய ராஜாவை அவனையும் மாற்ற வேண்டும். இவரு தான் இவரு சகல அதிகாரம் படைத்தவர் கடவுள். பூமியும் அதன் நிறைவும் உலகம் அதன் குடிகளும் கர்த்தருடையது. இவர் சொல்ல ஆகுமா? கட்டளை நிற்கும். ஆண்டவர் என்ன சொல்றாரு? அப்ப 15ஆம் வசனத்தில் சொல்றாரு, அப்பொழுது கர்த்தர் அவனை பார்த்து, நீ தமஸ்குவின் வழியாய் வனாந்திரத்துக்கு திரும்பி போய் ஆசகேலை சீரியாவின் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணு. ஒரே வார்த்தை சொல்றாரு, do it, do all these things what I say, you just do it. போய் அங்க சீரியாவினுடைய ராஜா ஆசகேலாக நீ அபிஷேகம் பண்ணு. அப்போ வேற இன்னொரு ராஜா அவனை ரீப்ளேஸ் பண்ணிட்டு இவனை பண்ணு. இது ஒரு அட்வென்ச்சரஸ் ஜாப் தான் இல்லையா? அட்வென்ச்சரஸ் ரெஸ்பான்சிபிலிட்டி, சாதாரணமான காரியம் இல்ல. இப்போ இப்படி தைரியம் வருதவருக்கு ஆண்டவர் சொல்றாரு. அடுத்து சீரியாவுடைய ராஜா மாத்திரம் இல்ல, 16ஆம் வசனத்துல பாருங்க, நிம்சியின் குமாரனாகிய யெகூவை இஸ்ரவேலின் ராஜாவாக அபிஷேகம் பண்ணு. அப்போ ஆகாபை என்ன பண்ணான்? ரீப்ளேஸ் பண்ண, தள்ளி இவரை யெகூவை ராஜாவாக அபிஷேகம் பண்ண வேண்டும். அடுத்து அபேல் மெகோலா ஊரானாகிய சாப்பாத்தின் குமாரனாகிய எலிசாவை உன் ஸ்தானத்திலே தீர்க்கதரிசியாக அபிஷேகம் பண்ணிப்பார். 3 இது டிரான்ஸ்ஃபார்மேஷன் இல்லையா? எல்லாமே ஆண்டவர் ஒரே ஒரு டிசிஷன்ல பண்றார், நீ தான் செய்யணும்ப்பா, போ டு இட். அதாவது இவன் மேல் நொந்து கொள்ளவில்லை, எலியாவின் மேல் நொந்து கொள்ளவில்லை, மாறாக அவருக்கு ஓய்வு தேவை என்பதை புரிந்து கொள்கிறார் கடவுள் இல்லையா? சோ நொந்த மனதோடு ஊழியர் செய்யாதபடிக்கு எலியாவும் அவருக்கு ஒரு துணையாக பெஸ்ட் கம்பெனியன் இஸ் நீடட் ஃபார் எலைஜா டு எக்ஸிக்யூட் காட்ஸ் வொர்க். therefore he provides a person எலிசா இல்லையா? அதே தான் நீங்க நம்ம பார்க்கிறோம். பிரியமானவர்களே, இன்னொரு முக்கியமான ஒரு விஷயத்தை இங்க நம்ம பார்க்கலாம். ஒரு ஊழியக்காரர் இருக்காருன்னா அவங்களுக்கு வயசு ஆவாவோ என்ன ஆகும்னா அவங்களுக்கு ஒரு ரிட்டையர்மெண்ட் இருக்கு இல்லையா? ரிட்டையர்மெண்ட் இருக்கு. ஊழியக்காரருக்கு மாத்திரம் இல்ல, மற்ற செக்குலர் ஜாப்ல இருக்கிறவங்களுக்கு கூட சரி, ரிட்டையர்மெண்ட் ஒரு லிமிட் பிக்ஸ் பண்ணிருப்பாங்க. இப்போ செக்குலர் ஜாப்ல 60 வயசுல ரிட்டையர்மெண்ட், ஊழியத்தில் இருக்கிறவங்களுக்கு 65 வயசு. சோ அதற்கு முன்பதாக ஏதாவது பாதிப்புகள் ஏற்பட்டால் விஆர்எஸ் இருக்குது இல்லையா? வாலண்டரி ரிட்டையர்மெண்ட் ஸ்கீம் என்று சொல்லி இருக்கு, அதன்படியே பண்ணலாம். இல்ல செக்குலர் ஃபீல்ட்ல அதாவது லாபம் இல்லாத ஒரு சூழ்நிலை, நஷ்டத்துல ஈடுபடுகின்ற போது கம்பெனிகள் அப்ப என்ன பண்ணுவாங்க, எம்ப்ளாயிஸ் குறைச்சிருவாங்க, ரிட்டன்ச்மெண்ட் என்று சொல்லி அது ஆள் குறைப்பு, வலுக்கட்டாயமாக ஆள் குறைத்து அப்படியா எப்படி ஒரு ப்ராஃபிட்டபிளா அது நட்டின் போறதுக்கு முயற்சி செய்வாங்க. இங்க இது அதாவது இவருக்கு ரிட்டையர்மெண்ட் கொடுக்கப்பட்டதா இல்லது விஆர்எஸ்ஆ அல்லது ரிட்டன்ச்மெண்டா? இது எல்லாத்துக்கும் பதில் ஜாக்கப் லியாண்டர் சார் பதில் சொல்லிடுவார். பிகாஸ் யுவர் சேர்ல இல்லையா, ஹியூமன் ரிசோர்ஸ். இவர் கேட்டது ரிட்டையர்மெண்டா இல்ல விஆர்எஸ்ஆ, வாலண்டரி ரிட்டையர்மெண்ட் சர்வீஸா அல்லது ரிட்ரென்ச்மெண்ட்? ரிட்ரென்ச்மெண்ட் ஹஸ் டு பி டன் பை தி எம்ப்ளாயர் இல்லையா? கடவுள் தான் ஸ்டேட். விஆர்எஸ் கரெக்ட் சொன்ன இந்த காரியம் எஸ் கரெக்ட். இப்போ அவருக்கு எல்லாமே பதில் தெரியாது. ஆனா வாலண்டரி ரிட்டையர்மெண்ட், நான் சாக வேண்டும், என்னுடைய ஜனங்கள் காட்டில் நான் ஒரு பரிசுத்தவா இல்ல, நான் செத்துன சாமி அப்படின்னா நான் இந்த ஊழியத்தை செய்யலன்றது அவர் என்ன மறைமுகமா சொல்றதா இது? கடவுளும் தெரியுது, அவர் பலவந்தம் பண்ணல. ஏன்னா இதுல சொல்றதுல இந்த புதிய ஏற்பாடு சொல்றது, கலப்பின் மேல் தன் கையை வைத்து திரும்பி பார்த்தவரும் கத்தருடைய ஊழியத்துக்குரிய இருக்கும். அந்த கான்டெக்ஸ்ட் டோட்டலா டிஃபரெண்ட். இங்க ஆண்டவர் மிக வித்தியாசமான முறையிலே அணுகுகிறார். நீ செய், இன்னொருத்தன் உனக்கு சப்போர்ட்டா வருவான், அவனை ட்ரெயின் பண்ணு, அவன் உன்னுடைய பொறுப்பை அவன் எடுத்து தீர்க்கதரிசியாக செய்வான். ஆனா அதுக்கு முன்பதாக நீ 2 ராஜாக்களை ரீப்ளேஸ் பண்ணி அந்த இடத்துல புதிய ராஜாக்களை போடு. இப்ப இவர் போறார் தைரியமா, யாரு உயிர் பயத்தோட ஓடி வந்தவர் போறார். இப்ப யாரு இவரை பலப்படுத்தினார்? எப்பவுமே கடவுள் என்னோட கூட இருக்கிறார் என்று சொல்லுகின்ற போது அந்த உயிர் மேல் பயம் என்பது ஏற்படாது. இப்பொழுது அந்த தைரியத்தோடு
அவர் செல்லுகின்ற அந்த காரியத்தை நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, now God provides a friend, a best companion to Elijah, replacing his position. இல்லையா? அவருடைய பொசிஷனுக்கு பதிலாக அவரை தீர்க்கதரிசியாகவும், அதே போல மற்ற ராஜாக்களையும் அவர்கள் சரியில்லை என்பதை இதன் மூலமாக நாம் தெரிந்து கொள்ளலாம். இல்லையா? ஆகாப் சரியில்லை, இது சீரியாவுடைய ராஜா சரியில்லை என்பதை, ஆகவே சரியானவர்களை தெரிந்தெடுத்து அங்கே கடவுள் சொல்லுகின்ற அந்த காரியத்தை நிறைவேற்றும். இன்றைக்கு நம்முடைய தேசத்தில் இருக்கின்ற ஆட்சியாளர்கள் சரியில்லை என்றால் நீயும் நானும் ஜெபிக்கின்ற போது கடவுள் அதை கேட்டு பெரிய காரியத்தை செய்வார். நமக்கு ஏகத்தில் அவங்க செய்யற காரியத்தை தான் சொல்லிக் கொண்டிருக்குமே தவிர, நாம் சுவாமி எல்லாருக்கும் நீதி நியாயத்தோடு நடந்து கொள்கின்ற நல்ல தலைவர்களை கூடும் என்று நாம் ஜெபிப்பது கிடையாது. அவர் சொல்ல ஆகுமா கட்டளையில் இருக்கும். இங்கே பெரிய காரியத்தை கடவுள் செய்கிறதை நாம் பார்த்தோம். பிரியமானவர்களே, அதாவது இவரை அவமானப்படுத்த கடவுள் இந்த காரியத்தை செய்யவில்லை. இவர் கேட்கின்ற அந்த ஓய்வு ஆண்டவர் கொடுக்கிறார். இவர் செய்ய வேண்டிய அந்த காரியத்தை அழகாக அப்படியே நடத்தி போறதுக்காக ஏன் பண்றாரு? எலிஷாவை உன் ஸ்தானத்துல நீ இல்ல தீர்க்கதரிசியாக அபிஷேகம் பண்ணுற, எலிஷாவை தீர்க்கதரிசியாக அபிஷேகம் பண்ணுச்சு. மற்ற 2 பேரை ராஜாவா சொல்லுகிறார். சோ பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டி. பிரியமானவர்களே, அதாவது வயது ஆக ஆக இது செக்குலர் ஜாப்ல இருக்கிறவங்க கூட அந்த ஸ்தாபனங்கள் கௌரவப்படுத்தும் இல்லையா? சின்ன வயசுல போய் சேரம் வந்து எவ்வளவு சம்பளம் இருக்குது, அவன் அந்த சீனியாரிட்டி வந்து அந்த ப்ரொமோஷன் எல்லாம் கிடைக்கும். வெறும் மெரிட் பேசிஸ்ல மட்டும் கிடைக்காது. They will get promotion through merit basis alone and also merit come seniority basis. Pure seniority basis la kuda promotion varudhu illa sir, am I right? So these are the different patterns that organizations adopt for the promotion method. So இப்படிங்க நீங்க பார்க்கிற போது ஒரு மெஷின் இருக்குதுன்னா, ஒரு ஓடி இருக்குது ஒரு மெஷின், அது வந்து ஒரு 10 வருஷம்னா அது உழைக்கும். அதுக்கு டிப்ரிசியேஷன் என்று சொல்லி வேல்யூ நிர்ணயம் பண்ணார்கள். ஒரு பெரிய மிஷின் 10 லட்சம், வருஷத்துக்கு 1 லட்சம் சொல்லி அதுக்கு டிப்ரிசியேஷன் அக்கௌண்ட்ஸ்ல வந்து இது பண்ணுவாங்க. 10 வருஷம் ஆன பிறகு 10 லட்சம் வந்துச்சு, அது வந்து ஸ்கிராப் போலதான், அதை தூக்கி போடுவார்கள். ஆனால் ஹியூமன் ரிசோர்ஸ்ல அப்படி கிடையாது. ஹியூமன் ரிசோர்ஸ் will have an appreciation இல்லையா? ஹியூமன் ரிசோர்ஸ் அப்ரிசியேஷன் இல்லையா? HRA என்று பார்க்கின்ற போது ஹியூமன் ரிசோர்ஸ் அக்கவுண்டிங் செப்பரேட்டா இருக்கு. அதுல அவர்கள் உயர்த்தப்படுகிறார்கள், சீனியர். புரிஞ்சுங்களா? சோ அப்படிதான் இவரை உயர்த்தி கடவுள் மகிழ்ந்ததை பார்க்கிறோம். இவரை தாழ்த்தி, இவரை குறைத்து, இவருடைய அதாவது செயல்பாடுகளை அவர் அவமானப்படுத்தவில்லை என்பதுதான் இந்த கான்டெக்ஸ்ட் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். பிரியமானவர்களே, மிக நேர்த்தியாக இந்த காரியத்தை அவர் செய்வதை நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, இங்க இன்னொரு காரியத்தை சொல்லுகிறார். அப்பா, நீ செய்தது உனக்கு தெரியல, நான் ஒருத்த மட்டும் தான் மீடியா இருக்கிறேன்னு சொல்றிய, நீ ஒருத்த மட்டும் இல்ல, பாகாலுக்கு முழங்கால் படியிடாத 7000 மக்கள் அங்க இருக்கிறார்கள், உனக்கே தெரியாது. நீ அதாவது நீ சொன்னதுனால பெரிய மாற்றம் ஏற்பட்டது என்று சொல்லி உனக்கே தெரியல. ஆனா மக்கள் 7000 பேர் பாகாலுக்கு முழங்கால் படியிடாத மக்கள் இருக்கிறார்கள், வைத்திருக்கிறேன். அப்ப அவருக்கு ஒரு ஆறுதல், ஓ என்னுடைய ஊழியமும் கர்த்தருக்கு செய்த ஊழியமும் பலன் கொடுத்திருக்கிறது என்று சொல்லி அவர் அந்த காரியத்தை தொடர்ந்து செய்கிறதை நாம் பார்க்கிறோம். கர்த்தருக்கு மகிமையாக இந்த காரியத்தை. பிரியமானவர்களே, புதிய ஏற்பாட்டில இதே போன்ற ஒரு சம்பவம் நடக்குது. ஏசாமி எருசலேமுக்கு போறார். போகும்போது அங்க நடக்கிற இது இன்றைக்கு வாசி கேட்ட சுவிசேஷ வாக்கியத்தில் பாருங்கள். லூக்கா சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் 53 to 56. அங்க போகிற போது, எருசலேம் போன்ற போது அந்த ஜனங்கள் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை, வழிபட பண்றாங்க, வரக்கூடாதுங்கிறாங்க. அப்போ கூட இருக்க சீஷர் என்ன சொல்றான், யாக்கோபு யோவான்னு, ஆண்டவரே எலியா செய்தது போல நாங்க அக்னியை இறக்கி இவர்களை அழித்துட்டோமா, சொல்லுங்க, பர்மிஷன் கொடு சாமி. அப்ப சொல்றாரு, என்ன ஆவிப்பா உங்ககிட்ட இருக்குது, என்ன ஆவி உங்ககிட்ட இருக்குது, அது பொல்லாத ஆவின்னு தெரியுது.
மனுஷகுமாரன் எதற்காக வந்தார் என்றால் ஜீவனை கொடுக்க வந்தார், ஜீவனை அழிக்க அல்ல. ஜீவனை அழிக்க அல்ல, ஜீவனை கொடுக்க வந்தவர். Son of man, Son of God came to this world to give us life, abundant life. அது மாத்திரமல்ல, eternal life, நித்திய வாழ்வு கொடுக்கிறவர் வந்தார். ஆகவே அழிப்பது அல்ல. இங்கே கூட அவருடைய ஊழியத்தை, எலியாவுடைய ஊழியத்தை கேட்டு அதனால பலனடைந்தவர்கள் 7000 பேர் இருக்கிறார்கள். பாகாலுக்கு முன்பாக முன்னால் படுகிறார்கள். ஆகவே நீ தொடர்ந்து செய். கடைசி என்ன பண்ணார்? இதே போலதான் கடவுள் சில காரியங்களை அவர் ஏற்றுக்கொள்வார். மோசே கூட 40 வருஷம் ஜர்னி இல்லையா, வனாந்தரத்துல வழி நடத்தி போற அவர் படாத பாடல, பெரிய லீடர் அவர் தான். ஆனா அந்த வாக்குறுத்தம் பண்ணப்பட்ட இடத்துல அந்த நேபோ மலையில நின்று அவர் சொல்றாரு, அந்த இடத்தான். ஆனா நீ போக மாட்ட, நீ போக மாட்ட, நீ மறித்து இங்கே உன்னுடைய முற்பிதாக்களோட அடக்கம் பண்ணக்கூடாது. அவன் ஏத்துக்கிறான். எங்க அப்பா என்ன சொல்றாரோ, நீ என்ன நினைக்கிற அது சரி சாமி, அந்த லீடர்ஷிப் அதுதான் இல்லையா. அவன் ஏதாவது கேள்வி கேட்டாரா? இல்ல எலியா ஏதாவது கேள்வி கேட்டாரா? கேட்கல. ஆண்டவர் தெரியும் சகலத்தையும் நேர்த்தியாக அதன் காலத்துல செய்கிறவர். யாராலும் இந்த ஊழியம் நடக்கிறது கிடையாது, உன்னால என்னால கிடையாது, அவரால் நடக்கிறது. அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். பிரியமானவர்களே, அங்கே மோசே கூட அந்த போக முடியாதபடி கடவுள் சொல்லிவிட்டார். ஆனால் மோசே மரித்த பிறகு அவனுக்காக அந்த அடக்காராதனை கடவுளே செய்தார். இந்த உலகத்துல வேற யாருக்குமே செய்தது கிடையாது. கடவுளே அடக்காராதனை செய்தார்னா மோசே தான். அப்ப அவனை கைவிட்டுட்டான்னு அர்த்தமா? இங்க எலியாவை கைவிட்டுட்டான்னு அர்த்தமா? இல்ல, a transition for a great transformation. It is ongoing routine work. தொடர்ந்து கொண்டே இருக்கும். இதுக்கு முடிவே கிடையாது கர்த்தருடைய ஊழியத்துக்கு. இன்றைக்கு நான் இங்கே பிரசங்கிக்கிறேன் ஊழியக்காரன், நாளைக்கு இன்னொரு வருவார், அதற்கு அடுத்த நாள் இன்னொருவர் வருவார், அதற்கு அடுத்த நாள் இன்னொருவர் வருவார். இப்படியே போய் கொண்டிருக்கும். நம்முடைய சந்ததிகள், புதிய சந்ததிகள் வந்து கொண்டே இருக்கும். அறியப்படாத மக்கள் வந்து சேருவார்கள். இது இன்னும் பெரிதாகும். இதுதான் எதிர்பார்ப்பு. இதுதான் கர்த்தருடைய ஊழியம். ஆகவே பிரியமானவர்களே, கர்த்தருக்கு என்று ஊழியம் செய்கின்ற போது கடவுளை நாம் மகிமை அடைகிறது. நம் குறைவுள்ளவர்கள் என்று நினைத்தும் கூட நம்மை கைவிடாமல் தேவதூதர்கள் வாஞ்சித்து செய்ய முடியாத அந்த ஊழியத்தை உன்னிடத்துல என்னிடத்துல கொடுத்துருக்கார். நாம் 10 கோடிகள் அல்ல, அவரை பின்பற்றி செல்லும் சீஷர்கள். ஆகவே அதாவது அறிந்தோ அறியாமலோ அல்லது கர்த்தர் பிரியமில்லாத சூழ்நிலையில் கூட நாம் ஒருவேளை இருக்கலாம். ஆனால் கூட கடவுள் உன்னை நம்பி இருக்கிறார், உன்னையும் என்னையும் நம்பி இருக்கிறார். அவருடைய ஊழியத்தை செய்யும்படியாக அழைத்திருக்கிறார். எலியாவை போல, மோசையை போல, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை போல, ஆதி அப்போஸ்தலரை போல நாம் இந்த உலகத்துல ஒரு நல்ல சாட்சிகளாக அவருக்கு என்று ஊழியம் செய்து அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி அவருக்கு என்று சாட்சி பகிர்வோமாக. பரிசுத்தாவின் தாமே இந்த காரியத்தில் நம்மை வழிநடத்தி பார்த்துக் கொள்வாராக. ஆமென். எல்லாத்துக்கும் மேலான தெய்வீக சமாதானம் இருதயங்களையும் சிந்தனைகளையும் கிறிஸ்து இயேசுக்குள்ளாக நம்மை வளப்படுத்தி காப்பாராக.